அனைவருக்கும் இரவு வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டியை காற்று நல்லா அடிக்குதுன்னு சத்த கொண்டாந்து காற்றுல போட்டேன். ஆமாம், உள்ள பேன் காற்றுலேயே எவ்வளோ நேரம் கிடக்கிறது, அதனால கீழே போட்டேன். அம்மா சங்கிலியில் அம்மாவை ஓடி ஓடி போடுறா, அதனால சத்த கட்டி போட்டேன். எல்லாருக்கும் பிரியாணி மிச்சம் இருந்துச்சு, எல்லாருக்கும் வச்சுட்டேன். இப்போ சாமிக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு ஒருத்தி வெளில போயிருக்கா. சத்த போயிட்டு ஒருத்தன் ஆப்ரேஷன் பண்ணவ கருப்பி போயிருக்கா வெளில. ஆப்ரேஷன் பண்ணவ சத்தக்கு ரிலாக்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு அச்சடி அங்கே போய் மண்ணில் யார் கிடக்கிறது. சோச்சோ நடக்க தெரிஞ்சுட்டு எப்போ கண்ணு முழிப்பீங்க? நடக்க தெரிஞ்சிட்டுச்சு. கண் எப்போ முழிக்கிறது? கண் எப்போ முழிக்கிறது? எலெக்ஷன் அன்றைக்கி போட்டிங்க, நாளைக்கு ரிசல்ட்டும் வரப்போகுது. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எப்போ கண்ணு முழிப்பீங்க? தூங்கிட்டே இருக்கீங்க. காத்தோட்டமாக இருக்குன்ட்டு போட்டேன். எல்லாம் சாப்பிட்டாங்க. வெளியில் உள்ள 2 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டேன். மீன் குழம்பு வச்சு இதுங்களுக்காக சமைக்கிறது தான். நாங்கள் யாரும் சமைக்கிறத சாப்பிட்றது கிடையாது. நானே இப்போ நைட்டு பழையதாக சாப்பிட போகிறேன். புளிக்குழம்பு இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எந்த இதுன்னு சாப்பிட்றது கிடையாது. பாருங்கள், எங்கள் மணிப்பையன் மட்டும் அட்டாச்சர் எங்கள் பாப்பா கூட. எங்கள் பாப்பா 15,000 எங்கள் பாப்பாவை கேட்டாங்க, நான் கொடுக்கல. ஒரே நாளில் அறுத்து சாப்பிட்ருவாங்க. 15,000 சம்பாரிச்சிக்கலாம். எங்கள் பாப்பாவோட அன்பு கிடைக்காது. பாப்பா இத்தனை ஜீவன்களுக்கும் பால் கொடுக்குறா, குட்டி போடாமல் 7 வருஷமாக. இது ஊரில் அத்தனை பேருக்கும் தெரியும். குட்டியே போடல எங்கள் பாப்பா, ஆனால் 7 வருஷமாக பால் கொடுக்குறா. என் கூட தான் தூங்குவா. யூரின் அவ்வளோ வெளியில் வந்து தான் போடுவாள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட வந்து படுத்துருவா. உயிர் தாங்க முக்கியம், பாசம்தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை எனக்கு. அப்படி வந்துட்டேன். எப்படி மாறினேனே எனக்கே தெரில, ஆனால் மாறிட்டேன். இவர் மட்டும்தான் நான் எங்கள் வீட்டில் இருந்தார். இப்போ இத்தனை ஜீவன்கள் பரவாயில்ல. அதில் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கிது. யார் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்னோடய கடமையை நான் சரியாக செய்வேன். கருப்பி வெளில போயிருக்கா. தம்பி இன்றைக்கி குளிப்பாட்டினோன்னா ஒரே தூக்கம்தான். காலையிலேருந்து தூக்கிட்டு தான். ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைங்கள நான் குளிப்பாட்டல, மற்ற பேரை குளிப்பாட்டிட்டேன். இவங்க எங்கேயோ போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. 3 காலமும் குளத்துல விழுந்து காலையிலேருந்து 3 வேளை குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகே, நன்றி.